அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 55 பார்க்கவிருக்கின்றோம். ஒற்றர் போன்றவர், அருமறை காவாத நட்பும், பெருமையை வேண்டாது விட்டு ஒழிந்த பெண்பாலும், யாண்டானும் செற்றம் கொண்டாடும் சிறு தொழும்பும், இம்மூவர் ஒற்றாள் எனப்படுவார். திரிகடுகம் 55. ஒற்றர் என்று அறியப்படக்கூடியவர்கள் அல்லது அழைக்கப்படக்கூடியவர்கள் யாவர்? ஒருவர் கமுக்கத்தை காப்பாற்ற விரும்பாத, காப்பாற்றாத அந்த நண்பர், அவர் ஒரு ஒற்றர் போன்றவர்தாம். குற்றம் சொல்கின்ற மனைவி, அவரும் ஒரு ஒற்றர் போன்றவர்தான். இவர்களோடு குறை கூறியே தெரிகின்ற அடிமை, ஒரு வேலையாள், அவரும் ஒற்றர் போன்றவர்தான். எனவே இங்கு இத்தகைய ஒற்றர் தன்மையில் எவரும் இருந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் முதலில் நண்பர் என்பவர்கள், இரண்டு நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த கமுக்கத்தை வெளிப்படுத்திவிடக்கூடாது. நண்பர் ஒருவரை தாங்கி பிடிக்க வேண்டிய அந்த உணர்வோடு செயல்படுகிறவர் சிறப்பான நண்பர். அதோடு அந்த நண்பர் தொடர்பான கமுக்கம், கமுக்கம் என்றால் ரகசியம், ரகசியம் என்பது சமற்கிருத சொல். அந்த கமுக்கத்தை வெளியிடாமல் இருக்கிறார் பாருங்கள், அவர் மிக உயரிய நண்பர். வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்வார், நட்பு தொடர்பான ஒரு விளக்கமாக இருக்கும். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின், கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. வாய்ப்பு உள்ளவற்றையெல்லாமே பயன்படுத்தி அந்த நண்பரை பாதுகாக்கின்ற, தூக்கி பிடிக்கின்ற அந்த ஒரு தன்மையை செய்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவருடைய நட்பு தான் நட்பு. அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம், அப்படி நண்பரை தாங்கி பிடிக்க வேண்டும். அவர் வீழ்ந்து விடாதிருக்கின்ற வகையில் அவருடைய கமுக்கம் எதையேனும் இங்கு வெளியிட்டு விடக்கூடாது. அந்த அளவுக்கு கமுக்கம் காத்தல். அதான் வள்ளுவர் சொல்வார், யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஆக இங்கு துன்பத்தை அடைகிறவர்கள், யார் தொடர்பான கமுக்கத்தை வெளியிட்டோமோ அவரும் துன்பமடைவார். யார் அந்த கமுக்கத்தை வெளியிட்டு ஒரு ஒற்றர் போன்று செயல்பட்டாரோ அவரும் துன்பமடைவார். எனவே நாவை காக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நண்பர்கள் தொடர்பாக பல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, பல பாடல்களும் வந்திருக்கின்றன. ஒரு பாடல் இவ்வாறு அமையும், தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கி கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். ஓ என் ஆண்டவரே, உமது மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்று விட்டன, இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படி வரும். நடிகர் திலகத்தினுடைய ஒரு சிறப்பான நடிப்பாக அது அமையும். ஆக நண்பர்கள் இருவர் ஏதோ காரணத்தினால் அங்கு சேர்ந்து வாழ முடியாத நிலை. இயல்பாக இயற்கையாக ஒரு சூழல், அது இவர்கள் இருவருமே அறியாத தன்மை நடந்திருக்கிறது என்றால் தாழ்வில்லை. அதை தெளிவுபடுத்தி கொண்டு அங்கே ஒப்புரவாகிக் கொள்ளலாம். ஆனால் திட்டமிட்ட சூழ்ச்சியின் அடித்தளத்திலே இயேசு எங்கு மன்றாடுகிறார், யாரோடு செல்கிறார், எப்படியெல்லாம் இருப்பார் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிற அவர்தம் நண்பராகிய யூதாஸ் அங்கு 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறாரே, அந்த கமுக்கத்தை வெளியிடுகிறாரே, அது கயமைத்தனம். இத்தகைய தன்மையில் இங்கு எவரும் இருந்துவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் நட்பு. நட்பு அருமையான ஒரு தமிழ் சொல். ஆக நல் அன்பு, நட்பு, நல் அன்பராக இருக்கிறவர் நண்பர். ஆங்கிலத்தில் அதை ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். தமிழ் திரைப்படத்தின் பெயர் கூட ஃப்ரெண்ட்ஸ் என்றெல்லாம் வந்திருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும். ஆக தோழன், தோழி, நண்பன், நண்பி, பொதுப்பாலில் தோழர், நண்பர் என்றெல்லாம் சொல்லலாம். தோஸ்து என்பது அது சமற்கிருத ஒரு சொல்லாடல் தான்.
அதை நாம் பயன்படுத்த தேவையில்லை. ஆக இந்த வகையில் நட்பை உயர்த்தி பிடிப்போம். நட்பு என்கிற அந்த சொல்லாடலை நாம் அடிக்கடி கொண்டு வருவோம். என நட்பு பாராட்டுகிறீர்களோ வெற்றி, நட்பாக பழகுங்கள் என்கின்ற இந்த வகையிலெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். எது எப்படியோ நண்பர்களுக்கிடையே இருக்கிற கமுக்கத்தை வெளியிட்டு விடக்கூடாது. அதில் ஏதோ தனக்கென்று ஒரு லாபம் வந்தாலும் கூட அதில் தெளிவாக இருக்க வேண்டும். நன்று கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.